கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தைகளை ஆட்கொள்ளும். நாம் ஜெபித்த பிறகு துக்க முகத்தோடு இல்லாமல் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே நாம் ஜெபத்திலே உறுதியாய் இருக்கும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை காண செய்யாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்காகவும் ஜெபிப்பது தேவனுடைய பார்வையில் பிரியமாய் இருக்கிறது. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஜெபத்திலே நாம் கேட்கும் பொழுது நாம் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே உறுதியாய் இருப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.